பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் எல்கைகளை விரிவாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். என்னோடு கூட இந்த வேத வசனத்தை கேட்டு செவிங்க. நிச்சயமாய் உங்கள் எல்கைகள் விரிவாகும். காட் எக்ஸ்டெண்ட் யுவர் பவுண்டரிஸ். ஹல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு உங்கள் வேண்டுதல் என்னவாக இருக்கிறது? உங்களை குறித்தா, உங்கள் பிள்ளையை குறித்தா, உங்கள் ஆசீர்வாதங்களை குறித்தா, உங்கள் கண்ணீர் காலங்களை குறித்தா, உங்கள் எல்கைகளை குறித்தா, இல்லை உங்கள் பாதுகாப்பை குறித்தா? கஷ்டப்படாதீங்க, கண்ணீர் வெடிக்காதீங்க, இன்றோடு ஸ்டாப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 1 Chronicles chapter 4 verse 10 says that Jabez called upon the God of Israel, "Oh, that you would bless me and enlarge my territory. Let your hand be with me and keep me from harm, so that I will be free from pain." And God granted him his request. Hallelujah. இன்றைக்கு உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. இதிலே யாபேஸ் 5 காரியங்களை தேவனுக்கு முன்வைக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என் தேவனை நோக்கி பார்த்தல். யாபேஸ் செய்ததை இன்றைக்கு நீங்கள் செய்ய ஆயத்தமாவீர்களானால் இந்த சிறிய ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. யாபேஸ் தேவனை பார்த்து சொல்கிற முதலாவது காரியம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், என் எல்லையை பெரிதாக்கும். மூன்றாவது காரியம், உமது கரம் என்னோடு இருந்தால் மட்டுமே நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், என் எல்லை பெரிதாகும். நான்காவது காரியம், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, நான் சோதனைகளுக்கு உட்படக்கூடாது, தீங்கு எனக்கு வரவே கூடாது என்று கேட்கிறான். ஐந்தாவது சொல்லுகிறான், எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி பாதுகாத்தரும். அப்படியானால் ஒரு பாதுகாப்பின் ஜெபத்தை இவன் ஏறெடுக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்கள் எல்கைகள் பெரிதாக வேண்டுமா? ஈசாக்கோடு கூட இருந்து 100 மடங்கு ஆசீர்வதித்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமா? தீங்கு நாட்கள் உங்களை துக்கப்படுத்தாது இருக்க வேண்டுமா? தீங்கு உங்களை நெருங்காது இருக்க வேண்டுமா? ஆண்டவற்றை கேளுங்க, என்னை பாதுகாத்தரலும். பாதுகாப்பை தேடுகிறீர்களா? அப்பா பார்த்து கேளுங்க. யாபேஸை பாதுகாத்தீங்கல்ல, என்னையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்தில் பாதுகாப்பு உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. செபிப்போமா? இன்றைக்கு ஆண்டவரே, இந்த யாபேஸின் ஜெபத்தை கேட்ட பிள்ளைகளே, உம்முடைய பரிசுத்த கருத்தை தருகிறேன் சுவாமி. யாபேஸ் சொன்னது போல நாங்கள் அன்னுதினமும் காலை மாலை இரவு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பீராக. ஓ லார்ட் ஆஃப் இஸ்ரவேல், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும். That you would bless me. உமது கரம் என்னோடு இருக்கட்டும். எதற்காக? என் எல்லை பெரிதாவதற்காக. என் எல்லையை பெரிதாக்கும். enlarge my territory. உமது கரம் என்னோடு இருக்கட்டும். let your hands be with me. தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. and keep me from harm. and keep me from harm. என்னை தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். என்னை விலக்கி காத்தரலும். so that I will be free from pain. இந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருவீராக என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாபேஸின் எல்லையை ஆசீர்வதித்த கர்த்தர், யாபேஸை ஆசீர்வதித்த கர்த்தர், யாபேஸின் எல்கையை விரிவாக்கின கர்த்தர், அவனை துக்க நாட்களுக்கு நீங்களாக்கின கர்த்தர், அவனை பாதுகாத்த கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய பணி ஸ்தலத்தையும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நீர் என்லார்ஜ் பண்ணீராக. ஒரு எக்ஸ்டென்ஷன் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. என் எல்கையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய எல்கைகள் பெரிதாக்கட்டும். அவருடைய ஆவிக்குரிய வட்டம் பெரிதாகட்டும். உலக பிரகாரமான வட்டம் பெரிதாகட்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்லுகிற பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக. இவர்களுடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். இவர்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். இவர்கள் ஆசீர்வாதங்களோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும். யோபோய் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா என்று சாத்தான் கேட்ட பொழுது
ஆண்டவரே, அது உண்மையாய் இருந்ததே. அப்படியாய் யாபேசின் எல்கைகள் பாதுகாக்கப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுடைய எல்கைகளை சுற்றி வேலி அடைப்பினார். தீங்கு இவர்களை துக்கப்படுத்த கூடாது என்று கேட்கிறார்களே, தீங்கு நாட்களுக்கு தூரப்படுத்தும், எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி இவர்களை பாதுகாத்தலும் என்று வல்லமையுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் கேட்கிறேன். செபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையிலே யாபேசை போல பெரிதாக்கும் விரிவாக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். கங்காமல் திகையாமல் தரித்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படும் கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்கைகளை பெரிதாக்கி தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை நிச்சயமாய் பாதுகாத்து வழிநடத்தும். இந்த வார்த்தைகளை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்கள். நீங்கள் விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதோடு மட்டுமல்ல, கர்த்தர் ஆசீர்வாதம் அபரிதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். God bless you all. Amen.